மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு நம்மளோட இந்தியா வந்து ஒரு 4th பொசிஷன்ல நம்ம டிராவல் ஆயிட்டு இருக்கோம். 75 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ல. இதுக்கு உண்டான மெயின் ரீசன்ஸ் என்ன? நம்மளோட சீனியர் சிட்டிசன்ஸ் தான். ஏன் ரீசன் அப்படின்னா ஃபாரின் ரெமிட்டன்சஸ் ஃப்ரம் டு இந்தியா இன்னைக்கு வந்து நம்ம தான் நம்பர் 1. $135 பில்லியன் வருது. யாருக்குரிய 10 லட்சம் கோடி வருது. இதுக்கு யார் காரணம்? நீங்க ரீசன் அப்படின்னா இந்தியா இஸ் a cultured country, எமோஷனல். இது அந்த கரெக்டா வந்து அந்த ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு கூட அந்த ஃபேமிலி வந்து மேல இருந்து கீழே வரைக்கும் தாத்தா பாட்டி பையன் மருமக ஃபங்க்ஷன் கல்யாணம் எங்க இருந்தாலும் வீடியோ காலிங்க எங்க இருந்தாலும் நம்ம சொல்றது அந்த கடமை எங்க போறோம் அங்க போறோம் அப்படின்னு சொல்றது இதுக்கெல்லாம் அந்த மெயின்டைன் பண்றது யார் அப்படின்னா நம்மளுடைய தாத்தாக்கள் சீனியர் சிட்டிசன்ஸ் தான். அதுக்கு வந்து நம்ம ரொம்ப மிகப்பெரிய பெருமைப்பட்டிருக்கோம். நம்ம வந்து வேர்ல்டுல வந்து $135 பில்லியன் 10 லட்சம் கோடி கிட்ட 10% ஆஃப் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் வேர்ல்ட். 10% ஆஃப் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் தி வேர்ல்ட். செகண்ட் யார் தெரியுங்க? மெக்சிகோ. எவ்வளவுனா 65. மூணாவது வந்து சைனா ஒரு 47 ஆர் சம்திங் லைக் தட். எல்லாமே கூகுள்ல இருந்து எடுத்ததுதான். நான் எனக்கு தெரியாது, கூகுள்ல இருந்து எடுத்ததுதான். பட் அப்போ எவ்வளவு வந்து நம்ம இந்தியா வந்து அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் ரோல் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அந்தந்த ஃபேமிலிஸ்ல வந்து நம்ம எப்படி வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வித் ஃபேமிலிஸ் அந்த எமோஷன்ஸ் எப்படி கீப் அப் பண்ணிருக்கோம். 1% ஆஃப் 2% வந்து ஃபாரின்ல பையன் இருப்பான், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அதை நம்ம கண்டுக்கூடாது. ஆனா இன்னைக்கும் நிறைய ஃபேமிலிஸ் வந்து அவங்களுடைய யங்கர் ஜெனரேஷன்ஸ் உடைய வெல்த் நல்லா இருக்கு, அவங்களுடைய சொசைட்டி நல்லா இருக்கு. அப்படி யார் காரணம் அப்படின்னா நம்மளுடைய சீனியர் சிட்டிசன்ஸ் தான் காரணம் அப்படின்றத சொல்றதுல ரொம்ப பெருமைப்பட்டிருக்கு. ஏதோ தப்பா பேசுறீங்க, ஏதோ பேசும்போது எனக்கு பயமா இருக்குது. எல்லாமே நீங்க எல்லாமே ஃபுல்லி எஜுகேட்டட், எல்லாருமே வந்து உங்க முன்னாடி நான் ஒரு 14 பேசுறேன். நான் வந்து ஏன்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொஞ்சம் பேருக்கு தெரியும் தெரியாது. பட் அது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் நம்மளுடைய விஷயங்கள் வந்து அந்த பெருமைகள் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம இந்த சொசைட்டிக்கு நம்ம we are the proud moment to the for the 4th position of the India. இந்த ஜிடிபிக்கு யார் காரணம் அப்படின்னா we as a senior citizens. இங்க எனக்கு சார் வந்து நான் வந்து ஜிவிஎன் ஹோம்ஸ் பிரைவேட் லிமிடெட் உடைய மேனேஜிங் டைரக்டர் ராஜாகுமார். நாங்க வந்து 25 இயர்ஸ் ஆஃப் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில நம்ம இருக்கோம். எங்களுடைய மெயின் வந்து என்ன அப்படின்னா கஸ்டமர்ஸ் உடைய பர்பஸை சால்வ் பண்றது பிளஸ் கஸ்டமர்ஸ் இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அது எப்படி வந்து 10 வருஷத்துல 10 லட்சமாக மாறும். நேற்றைய சொசைட்டி வேற, இன்றைய சொசைட்டி வேற, நீங்க பார்த்த சொசைட்டி வேற. அந்த ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வந்து நீங்க சொன்னா ஒரு இடத்தை வாங்குறதுக்கோ ஒரு லேண்ட் வாங்குறதுக்கோ ஒரு வீடு வாங்குறதுக்கோ அந்த உண்மை நாணயம் இருந்தது. இன்னைக்கு வந்து எந்த இடத்துலயுமே ஒரு இடத்தை வாங்கணும் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கையிலேயே எல்லாமே டெக்னாலஜி இருக்கு. அப்போ வந்து ஏன் வாங்கணும், எதுக்காக வாங்கணும், இது வாங்குறதுனால என்ன அட்வான்டேஜஸ், இது வாங்குறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜஸ், எப்படி டெவலப்மெண்ட் ஆகும் அப்படின்றது வந்து இன்னைக்கு அவ்வளவு தூரம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம ஏஜே பார்க்கலாம். இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ வந்து நம்ம 1947 இண்டிபெண்டன்ஸ் வாங்கும்போது ஆவரேஜ் லைஃப் ஆஃப் இந்தியன் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து எவ்வளவு இருந்ததுன்னா 37 to 40 இயர்ஸ் இருக்குது. இன்னைக்கு ஆவரேஜ் லைஃப் வந்து 72 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆவரேஜ் லைஃப் 37-40 இயர்ஸ் ஆவரேஜ் லைஃப்ல இருந்தது எப்படி 72 ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து வேர்ல்டுல வந்து ஹையஸ்ட் வந்து ஜப்பான் 83 இயர்ஸ் ஆர் 82 இயர்ஸ். 82 இயர்ஸ். இனி நம்ம ஒரு 5 வருஷத்துல அது பிடிச்சிருவோம், இல்ல 10 வருஷத்துல அது பிடிச்சிருவோம். ஆக்சுவலா சிட்டி அர்பன் எல்லாம் பிடிச்சிட்டோம், நம்மளுடைய வில்லேஜஸ் தான் இனி வந்து பிடிக்கணும். அந்த மாதிரியா அதுல எப்படி சேஞ்சஸ் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கோ அதே மாதிரியா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயும் நம்மளுடைய பர்பஸ் சால்விங்லயும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து இருக்கு. நீங்க வந்து அன்னைக்கு அண்ணா நகர்லயோ வேளச்சேரியிலயோ கிண்டிலயோ வேற யூ ஆர் இந்த சிட்டிஸ் அன்னைக்கு நீங்க அந்த சொத்தை வந்து கம்மியான ரேட்டு வாங்கினதுனால மட்டும்தான் அன்னைக்கு வந்து 1000-லயும் லட்சத்திலையும் வாங்கினதுனால மட்டும்தான் இன்னைக்கு கோடிகளாக போயிடுது. கரெக்டா? யாருக்கோ ஒருத்தருக்கு. ஆனா அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு பெருமை சேர்த்து கொடுக்குது, மரியாதையை சேர்த்து கொடுக்குது.
ஏன்னா உங்க பேர குழந்தைகளுக்கு மரியாதை. பேர குழந்தைகள் கூட அம்மா அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, தாத்தா கிட்ட சொத்து இருக்குது, பாஸ்ட் பேசு. தாத்தா கிட்ட சொத்து இருக்குது, பாட்டி கிட்ட சொத்து இருக்கு, போய் பேசுனியா, பாட்டி கிட்ட பேசுனியா, தாத்தா கிட்ட பேசுனியா அப்படின்ற சொல்ற காலம் வந்து அந்த எங்கர் ஜெனரேஷன் வந்து அவங்களுக்குள்ள அந்த கமர்ஷியல்ல புகுட்டுற காலம் ஆயிடுச்சு. ஆனா அந்த கமர்ஷியல்ல புகுட்டுற காலம் இருந்தாலும் அங்க எமோஷனல் கனெக்ட் கொடுக்கறது எதுனா அந்த வசதி தான். எமோஷனல் கனெக்ட் கொடுக்கறது அந்த வசதி, தெரிஞ்சோ தெரியாமலோ எமோஷனல் கனெக்ட் கொடுக்கறது அந்த வசதி இருந்தது அப்படின்னா, அப்போ அந்த மேல அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டு அப்பா அம்மா கூட சந்தோஷமா இருந்து வரணும், பொங்கலுக்கு வரணும், இங்க வரணும் அப்படின்றது. சோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் உள்ள விஷயத்துலதான் நம்மளுடைய ஜெனரேஷன்ஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்நாடு, நம்மளுடைய சென்னை வந்து மிகப்பெரிய செகண்ட் ஜிடிபியா நம்ம இந்தியாவில் விளங்குது. ஃபர்ஸ்ட் வந்து மகாராஷ்டிரா, கரெக்டா? செகண்ட் சென்னை, பாம்பேக்கு அடுத்தது சென்னை. அப்ப அந்த சென்னையில இன்னைக்கு ரீசெண்டா இந்த 5 to 7 இயர்ஸ்ல மிகப்பெரிய டெவலப்மெண்ட்ஸ நம்ம சென்னையில பார்த்துட்டு இருக்கோம். மெட்ரோ, ஏர்போர்ட், அவுட்டர் ரிங் ரோட்ஸ் எல்லாமே மிகப்பெரிய டெவலப்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். அதுல GVM as a real estate company நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன்ல கிடையாது, ஒன்லி பிளாட் டெவலப்பர்ஸ். நம்ம அந்த 25 வருஷம் சர்வீஸ் நமக்கு 25th சில்வர் ஜூப்ளி நம்ம 2026 நம்ம கொண்டாட போறோம். அப்போ எங்களுடைய மெயின் என்ன அப்படின்னா, கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்னைக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா அது 10 வருஷத்துல 30 லட்சமாக மினிமம் மாறணும் 10 வருஷத்துல. அப்ப அந்த 1 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் எப்படி மாறும் அப்படின்றதுதான் எங்களுடைய கணக்கு. நாங்க லோ பட்ஜெட்லயும் மீடியம் பட்ஜெட்ல மட்டும் தான் எங்கெங்கெல்லாம் சென்னை சரௌண்டிங்ஸ்ல பிளாட்டிங் இருக்கோ அதுல நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதுல வந்து நம்மளுடைய இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்போ உங்களுடைய அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல அந்த பின்னாடி போட்டிருக்கோம். 5 சவர நகை விலையிலயோ இல்ல 4 சவர நகை விலையிலயோ பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம். அது வந்து 100% இது வந்து நாளைக்கு வந்து இந்த 7 இயர்ஸ்லயோ 10 இயர்ஸ்லயோ நாளைக்கு உங்களுடைய ஃபியூச்சர் ஜெனரேஷன், நேற்று நீங்க எப்படி அந்த ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு இன்னைக்கு வந்து அந்த மரியாதையும் அந்த சொத்தையும் நீங்க கொடுக்குறீங்களோ அதே மாதிரியா அவங்களுக்கும் நாளைக்கு நீங்க வந்து அந்த பர்பஸை சால்வ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வார்த்தைகளை நான் பேசுறேன். அதை பத்தி அந்த ப்ராஜெக்டை பத்தி ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் வீடியோவா நம்ம பார்க்கலாமா? சென்னைக்கு பக்கத்துல 800 ஸ்கொயர் ஃபீட் டிடிசிபி அப்ரூவ்ட் வீட்டு மனை வெறும் 4 lakhs கிடைக்குமா? நோ சான்ஸ். ஒருவேளை அப்படி ஒரு லே அவுட் பெருசா வளர்ந்து வர இண்டஸ்ட்ரியல் சிட்டி கிட்டயே அமைஞ்சா எப்படி இருக்கும்? கனவுல கூட நடக்காது. அடுத்த சென்னையா கிரியேட் ஆயிட்டு இருக்கிற பிரம்மாண்டமான இண்டஸ்ட்ரியல் ஹப் பொன்னேரியில தான் இந்த அதிசயம்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ப பொன்னேரியா? வாய்ப்பே இல்லைங்க. யார் சொன்னது? பொன்னேரி கிட்ட புது ஹார்பர் வர்றதால சென்னை பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார் ரோட பிளான் செஞ்ச சென்ட்ரல் கவர்மெண்ட் பொன்னேரிய நேஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் மேனுஃபேக்சரிங் ஜோனா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, தெரியுமா? அப்படியா? ஆமா. அதனால உருவான மகேந்திரா சிட்டி, ஸ்ரீ சிட்டி மாதிரி மாநல்லூர் இண்டஸ்ட்ரியல் பார்க், பாலிமார் இண்டஸ்ட்ரியல் பார்க்னு புதுசா உருவாக்கிட்டு இருக்காங்க. வாவ், கிரேட். அது மட்டும் இல்ல, சென்னை நார்த்தையும் சவுத்தையும் டைரக்டா கனெக்ட் பண்ற மாதிரி பொன்னேரி டு ஈசிஆர் பூஞ்சேரி பெரிஃபெரி ரிங் ரோட் வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதிசயமா இருக்கு. நான் சொன்ன லே அவுட் பேரும் பொன்னேரி அதிசயம்தான். நம்ம GVN ஹோம்ஸ் வேகமா வளர்ந்துட்டு வர பொன்னேரியில 40 ஏக்கர்ல உருவாக்குன டிடிசிபி அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் தான் பொன்னேரியோட அதிசயம். மனைகளை பிரிக்கிற ஒவ்வொரு ரோடும் 40 அடி 30 அடின்னு அகலமா போட்டதோட 2 பக்கமும் ஆயிரக்கணக்கான மரங்களை நட்டு வளர்க்கறாங்க. இது போக வைசாக்ல இருந்து சென்னை வரைக்கும் ப்ரொபோசல்ல இருக்கிற ஈஸ்ட் கோஸ்ட் எக்கனாமிக்கல் காரிடார் ரோடும் நம்ம பொன்னேரி அதிசயம் பக்கத்துல தாங்க வரப்போகுது. இன்னைக்கு தங்கம் விக்கிற விலைக்கே 4 லட்சத்துக்கு வெறும் 5 பவுன் தாங்க கிடைக்கும். அதை விட 800 சதுரடி மனையோட விலை பெட்டர் தானே? அப்புறம் என்ன, உடனே கிளம்புங்க. நம்ம GVN ஹோம்ஸ் பொன்னேரி அதிசயத்துல உங்களுக்கு பிடிச்ச இடத்தை உடனே புக் பண்ணுங்க. GVN ஹோம்ஸ் பொன்னேரி அதிசயம்.